ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் உளுத்தப்பருப்பு கூட சேர்த்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ வந்து கடுகு எல்லாமே பொரிஞ்சு சிவப்பானதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா போட்டுக்கோங்க. போடும்போதே நீங்கள் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ போட்டோன்னே உடனே ஒரு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு கடாயில் வந்து என்ன ஆகாதுன்னா ஒட்டாது, ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கைவிடாமல் வதக்கிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது தான், ஓகேவா? அதனால் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அது போட்டு ஒரு கைவிடாமல் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ வதக்கும்போது நீங்கள் ஒரு நல்லா விட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது, ஒட்டிக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னா வெறும் மிளகாத்தூளும் ப்ளஸ் வந்து தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? வீட்டில் அரைச்சதாக இருக்கட்டும் இல்லை கடையில் அரைச்சதாக இருக்கட்டும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த மசாலா வந்து ஏறுற வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டு இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இது பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் கொத்தமல்லி